அரசாங்கம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. 4.5 ஆண்டு காலமாக 4 ஆண்டு காலம் வீட்டில் உள்ள பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவில் பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதைப் போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம். அது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசரமாக 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 45 நாட்டில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ 45 நாளில் மக்களுக்கு செய்ய முடிகிறத 4 ஆண்டுகளில் ஏன் செய்யலை? அப்போ உங்களுக்கு மனது வரலையா? இல்லைன்னா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசரமாக மக்களை பற்றி சிந்திப்பீர்களா? இன்னொன்று, நாட்டில் ஊழல் இருந்தால் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதில் கூட ஊழல் இருக்குது. அதில் சில சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே ஏற்பாடு ஒன்றுமே சரியில்லை, மக்கள் கூட்டமாக வருகிறார்கள், அங்கே எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால், கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழகங்கம், அந்த சோழகங்கத்திற்கு இன்னைக்கு 12 கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக 1300 ஏக்கருக்கு மேலே பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழகங்கத்திற்கு 12 கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த சோழகங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர்